இதயம் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பேச முடியலைனாலும் ஒரு நோட் எடுத்து அவங்க மனசில் உள்ளதையெல்லாம் அதில் எழுதிட்டு இருக்காங்க. அதை வந்து பாரதி பார்க்குறாங்க. தமிழ் என்னதான் எழுதியிருக்கா, அவள் என்ன மனசில் நினச்சா, அதை என்கிட்ட படித்து காட்டுங்கன்னு கேட்குறாங்க. அதே பாரதி படித்து காட்டுறாங்க. என் மனசில் உள்ள ஆசைகள் எல்லாம் அப்பா உங்ககிட்ட சொல்ல முடியாட்டியும் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். உங்கள் பொண்ணா என்னை நீங்கள் தத்தெடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களை பற்றி யோசிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. எப்போவுமே இனிமேல் நாங்கள் உங்களோட இருப்போன்னு நான் நினச்சி சந்தோஷத்தில் இருக்கேன். அங்கே இருந்தால் அவ்வளோ பேர்த்தோட எதிர்ப்பையும் தாண்டி என்ன உங்கள் மகளாக நீங்கள் தத்தெடுத்ததை நினச்சி என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. எப்போவுமே எங்களுக்காக நீங்கள் துணையாக இருப்பீங்க. எனக்காக நீங்கள் ஃபைட் பண்ணினதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளவு நாளாக உங்களை அப்பான்னு கூப்பிட்ற உரிமை இருக்கா இல்லையான்னு நான் சந்தேகமாகவே இருந்தேன். இனிமேல் எனக்கு அந்த தயக்கம் கிடையாது. நீங்கள் தத்தெடுத்துட்டீங்க. இனிமேல் அப்பான்னு கூப்பிட்ற உரிமை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் கூப்பிட முடியாத சூழ்நிலையில் நான் இப்போ இருக்கேன். என்னால் வாய் பேச முடியாத நிலையில் நீங்கள் எனக்கு உரிமையை கொடுத்துருக்கீங்கப்பா. ஒன்று இழந்தா தான் ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பேச்சு போய் நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடச்சிருக்கீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குங்கிற தமிழ். உங்களை எப்போ அப்பான்னு கூப்பிடுவேன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக என் வாயால் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன். மனசில் எழுந்த ஆசைகள் எல்லாமே எழுத்தால் எழுதி அப்படியே கொட்டி தீர்த்திருக்கா. இதெல்லாம் பாரதி படித்து காட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஆதி அவங்க தமிழ் மேலே உள்ள பாசத்தை கொட்டி அப்படியே கட்டி அணைச்சு உருகி போகிறாங்க. தமிழ், நீ எப்போ உன் வாயால் எனக்கு அப்பான்னு கூப்பிடுவேன்னு நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சு கட்டி கொடுக்குறாங்க. தமிழ் பாப்பாவும் ஆதி மடியிலேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஏன் பாரதி நீங்கள் இன்னும் சாப்பிடலையாங்கிறாங்க. இல்லைன்னு சொல்லும்போது அப்போ நான் ஊட்டி விடுறேங்கிறாங்க. அப்போ தமிழை தூங்க வைக்கிறதுக்காக எடுக்கிறேங்கிறாங்க பாரதி. இல்லை, இனிமேல் தமிழ் என்னோட மக, அவள் என்னோட சொத்து, நானே கொண்டு வந்து படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதி தமிழ் பாப்பாவை கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ ஆதித்யா எழுந்திரிச்சதும், அப்பா நீங்கள் போகாதங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் இங்கேயே இருங்கன்னு கேட்குறான். சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆதித்யாவை படுக்க வைக்கிறாங்க. ஆதித்யா படுத்ததும் தூங்கிடுறான். தமிழ் எழுந்திருக்கும் போது நீ படு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க. அப்போது ஆதியும் அங்கேயே கட்டிலில் படுத்துடுறாங்க. ஆதியும் பாரதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆதினால பாரதி கிட்ட வாய் விட்டு கேட்க முடியல. பாரதி, என்ன நடந்திருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஊரில் உலகத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமலாம் இருக்கும். எங்கே தான் சண்டையும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அப்படி நமக்குள்ளே அப்படி என்னதான் பிரச்சனை நடந்திருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்களும் உங்கள் குழந்தையும் தான் எனக்கு வேணும்னு நான் சொல்லுவேனே. என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம்னு நான் நினைப்பேன்ல. குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாக இருக்கீங்க. நீங்கள் தான் என் புருஷன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க ஆதி. அப்போ பாரதியும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆதி குழந்தையா மாறி உங்கள் நெஞ்சில் தூங்கணும்னு நினைக்கிறேன். நான் பட்ட அவஸ்தையும் கஷ்டமும் வேதனையும் இதெல்லாம் பெரிய நரகத்தை விட கொடுமை. அவ்வளவு கஷ்டங்களும் குழந்தைகளுக்காக நான் தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் எதனால் என்னை விட்டு பிரிஞ்சு போனீங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சா திரும்பவும் என்னை விட்டு பிரிஞ்சுட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு ஒரு பயம். உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாமல் நானே தடுமாறி திக்கு முக்காடி தவிச்சு போய் நிற்கிறேன். இப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே தூங்கி போயிடுறாங்க ஆதி. விடிஞ்சு காலையில் தவக்கில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அடடே, ஒரே குடும்பமாக இப்படி தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம பார்த்தது சரியும், ஆனால் அந்த மித்ரா பார்த்தா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளே. சரி சரி, அவள் வரதுக்கு முன்னாடியே எப்படியாவது ஆதி அண்ணாவை எழுப்பி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தவக்கில் ஆதியை எழுப்புறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஆதி, ஆமாண்டா ஆதி ரொம்ப நேரம் தூங்காமையே இருந்தான். சரி தூங்க வைக்கலாமே, நீங்கள் வந்து படுத்தேன், நானும் தூங்கிட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு விசுக்குன்னு மித்ரா பார்த்துடுறாங்க. என்னது, ஆதி இந்த ரூமில் தூங்குறாரா? ஐயோ, எல்லாம் ஒரே ரூமில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சி, நாம் என்ன பிளான் பண்ணினாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. எது செஞ்சாலும் அது நமக்கு எதிராகவே திரும்புது. என்ன செய்யறது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மித்ரா. இங்கே ஆதி தவக்கல 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மித்ராவை பார்த்துடுறாங்க பாரதி. இவருக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறா. காலையிலேயே ஸ்பை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாளா? இனி அடுத்தது என்னெல்லாம் திட்டம் போட போகிறான்னு தெரியலையே. பாட்டி வந்து பார்த்துட்டு பாரதி கிட்டே, என்ன பாரதின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பாட்டி, நான் போய் சமையல் கட்டில் வேலை பார்க்குறேன், நீங்கள் போய் குழந்தைங்களை எழுப்ப வச்சு குளிக்க வைங்க, பார்த்துக்கலாங்கிறாங்க. சரி வா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பவானி மித்ராவை கூப்பிட்டு, என்ன மித்ரா அங்கே என்ன நடக்குது? ஆதி அந்த தமிழை தத்தெடுத்துட்டானா? எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் ஆளுகள் அங்கங்கே அனுப்பிச்சி வச்சு என்னென்ன நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருந்த? ஆதி அந்த பொண்ணை தத்தெடுத்ததுனால அந்த பொண்ணுக்கு சட்டப்படி அந்த சொத்து பூரா அந்த பொண்ணுக்கு போய் சேரும். நீ எப்படி இப்படி அசால்ட்டாக இருந்த? ஏன் இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க பவானி. ஐயோ மேடம், நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் திடுதிப்புன்னு கூட்டிகிட்டு போய் கோயிலில் அந்த பொண்ணை தத்தெடுக்கிறேன்னு சொன்னதும் எங்களுக்கு அப்படியே பெரிய ஷாக்கு. தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு மேடம். சரி, அந்த விஷயத்தை விட்டு மித்ரா, நீ பிடிவாதமாக ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுலையே இரு. ஆனால் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அதன்படி கூடிய சீக்கிரம் நடக்க போதுங்கிறாங்க. அப்படி என்ன பிளான் பண்ணீங்கன்னு மித்ரா கேட்கும்போது, ஆதியோட வீட்டை ஏலத்தில் விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நாளைக்கே ஏலத்தில் விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்கிறாங்க. அப்படியா, சூப்பர் மேடம். அதுக்கப்புறமும் நம்ம தாமதிக்கவே கூடாது. சீக்கிரமாக உடனுக்குடனே எல்லாம் பணம் பண்ணிக்கிற வழியை பார்க்கலாங்கிறாங்க மித்ரா. கரெக்டாக பாரதி வந்து பார்க்குறாங்க. இந்த மித்ரா யார்கிட்ட பேசுகிறா? அநேகமாக பவானி கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாளா இருக்கும். ஆதி தமிழை தத்தெடுத்த விஷயத்தை பற்றி அவள் சொல்லியிருப்பா. அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அது என்ன திட்டமாக இருக்கும், நம்ம கண்காணிக்கணுங்கிறாங்க பாரதி.
பவானி மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் மித்ரா, லாஸ்ட்டாக அந்த கம்பெனி விஷயத்தில் குளறுபடி நடந்ததெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது. கவனமாக போட்ட திட்டம் சரியாக நடக்கணும். போன தடவை மாதிரியே ஆதிக்கிட்ட நீ சைன் வாங்கிடு, அப்புறம் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க பவானி. மித்ரா சரின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக பாரதி நிற்கிறத பார்த்துட்டு, ஐயோ மேடம், அந்த பாரதி நம்ம பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கா மேடம். வேவ் பார்க்குறதுலையும் ஒட்டு கேட்குறதுலையும் கில்லாடியாக இருக்கா. சரி சரி, போன ஜென்மத்தில் அப்படி பிறந்திருப்பா போல இருக்கு. ஆனால் இந்த முக்கியமான விஷயம் வீடு விற்கிறதும் டாக்குமெண்ட்டில் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறத பற்றியெல்லாம் பாரதிக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு வேலை தெரிஞ்சது அவள் பின்னாடியே வந்துடுவா, தடுத்து நிறுத்திடுவா. எச்சரிக்கையாக பார்த்து வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க பவானி. இது கேட்ட மித்ராவும், சரி மேடம், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கிறேன். பாரதிக்கு நல்ல சந்தேகமாகவே இருக்குது. பவானியை இவ்வளோ ஏதோ திட்டம் போடுறாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மித்ரா பார்த்துட்டு, அடியே பாரதி, நீ ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போட்ட பிளானை ஏதாவது ஒரு வகையில் சொதப்பி வச்சிடுற. இந்த தடவை நீ எப்படி அதை வந்து குளறுபடி பண்ண போகிற, எப்படி சொதப்ப போகிறேன்னு நானும் பார்க்கறேன்டி. நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு உனக்கு தெரியாமல் இப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தன்னை போல நீ பேசிகிட்டே இருக்கணும்டி. அதை பார்த்து நான் ரசிக்கணுங்கிறாங்க மித்ரா. பவானியும் பாரதியை நினச்சி புலம்பிட்டு இருக்காங்க. பாரதி நாங்கள் போட்ட பிளானை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிற்பா. அது தெரிஞ்சுக்காமல் இருக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும். அவன் இருக்க வரைக்கும் பெரிய டேஞ்சர் தான். வீடு ஏலத்துக்கு போகிற விஷயம் பாரதிக்கு தெரியவே கூடாது. அவளை எப்படியாவது டைவர்ட் பண்ணியே ஆகணும்னு யோசிக்கிறாங்க பவானி. யோசித்த பவானியோ, சரி நம்ம பசங்களை வச்சு ஸ்கெட்ச் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு பசங்களை கூப்பிட்டு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. பாரதி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே பாரு, மத்தியானம் சாப்பிட்டு மிச்சம் வைக்கக்கூடாது, பாக்ஸை முக்கியமாக கழுவி எடுத்துகிட்டு வரணுங்கிறாங்க. ஆமாம்மா, இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பாட்டி சொல்லும்போது, ஆமாம் நீங்களும் தான் கூட கூட பேசுகிறீங்க, நீங்களும் தான் சேட்டை பண்ணுறீங்கிறாங்க. அப்போ பாரதி அதட்டுறாங்க, இதை பாரு ஆதித்யா, பெரியவங்களா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, பாட்ட சாரி கேளுன்னு சொல்கிறாங்க பாரதி. ஆதித்யாவும் சாரி கேட்குறான். பாரதி, விடு பாரதி, குழந்தை தானே ஏதோ சொல்லிட்டு போகிறாங்கிறாங்க. இல்லை பாட்டி, சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி சொல்லி கொடுத்தா தான் அவன் நல்ல பழக்கத்துக்கு வருவான். இல்லைன்னா குழந்தை தானேன்னு அசால்ட்டாக அவன் பேசுகிறதெல்லாம் ரஷ்டம்னா அதுவே பெரிய தப்பில் போய் முடியும். மித்ரா ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஃபைலுக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. எப்படியாவது பவானி மேடம் சொன்ன மாதிரி ஆதிக்கு தெரியாமல் அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டா போதுமே அப்படின்னு நினச்ச மித்ரா ஆதிக்கிட்ட போய் கையெழுத்து வாங்க போகிறாங்க. ஆதியும் ஃபோனில் மும்முரமாக பேசிகிட்டு இருக்காங்க. மித்ரா ஆதிக்கிட்ட சைன் வாங்க வந்தேங்கிறாங்க. ஆமாம், இது எதுக்கு இப்போ வாங்க போகிறேங்கிறாங்க. இல்லை, இன்கம் டேக்ஸ் ஃபைலு, முக்கியமான ஃபைலு, அதான் நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீ கொண்டு போய் எதுக்காக கொடுக்குற, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்டே கொடுத்து அனுப்பலாமல்லங்கிறாங்க ஆதி. ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் நானே அர்ஜென்ட்டாக போய்க்கலான்ட்டு உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்க வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி கூட, நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு ஆதி அந்த ஃபைலில் பூரா எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆதி கரெக்டாக டாக்குமெண்ட்டுக்கு கையெழுத்து போட போகும்போது கரெக்டாக ஃபோன் வந்துடுது. அப்போ மித்ரா கடுப்பாகிறாங்க. கணக்காக இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட போகும்போது கரெக்டாக ஃபோன் வந்துருச்சு, இவன் வேற ஃபோன் பேசிகிட்டே இருக்கேனே, கையெழுத்து போடாமல் வச்சுருக்கானேன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசி முடிச்சதும் ஆதி திரும்பவும் மித்ரா கொடுத்த ஃபைலில் எல்லாமே கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரதிக்கு சந்தேகமாகவே இருக்குது. மித்ரா ஏதோ தப்பு பண்ணுறா, அது என்னன்னு தான் ஒன்றும் புரியலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ பாட்டி கூப்பிட்டு, என்ன பாரதி ஏதோ யோசனையில் இருக்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு பாரு, கொண்டு விட்டுட்டு வாங்குறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலான்னு பாரதி மாடியிலேருந்து கீழே வரும்போது அப்போ ஆதி வந்ததும், குழந்தைங்களை இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகட்டுமான்னு கேட்குறாங்க. சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. என்ன பாரதி இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறதுல எனக்கு என்ன சிரமம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. ஆதித்யாவும் தமிழும் அப்பா கூட போகிறதுக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க. பாரதியும் பாட்டியும் ஆதி கூட குழந்தைங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு டாட்டா காட்டி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டி சொல்கிறாங்க, பாரதி நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொட்டாட்டின்னு தெரியாமையே இப்போ குடும்பமாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இப்போ என் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது, அதனால நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு பாட்டி கேட்கவும், சரி பாட்டி போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரி பாரதிட்டு போகிறாங்க பாட்டி. பாரதிக்கு மித்ரா மேலே சந்தேகமாகவே இருக்குது. ஆதி இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு, இவன் இன்னும் போகாமல் இருக்கா, இவங்களும் பவானிக்கும் என்ன தான் பிளான் பண்ணியிருப்பாங்க, என்னென்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாரதி. அப்போ மித்ரா அப்படியே பாரதிக்கு முன்னாடியே மித்ரா திமுறா அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாரதிக்கு சந்தேகமாக இருக்குது. இவையே இவ்வளோ திமுறா போகிறா, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரியுது, அது என்னன்னு தான் புரியல. கண்டிப்பாக பவானியும் இவ்வளோ ஏதோ பெரிய சதி பண்ணுறாங்க, அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாரதி. தமிழ் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் ஆதி தமிழை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் பாப்பா, அப்பா கிட்ட நான் நிறைய பேசணும், எழுதுறதுக்கு பேனாவும் பென்சிலும் கொடுமான்னு கேட்குறாங்க. அப்போ பாரதி போய் உடனே நோட்டும் பேனாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தமிழ் பாப்பா தான் மனசில் தோணுனதையும் எண்ணங்களையும் எழுதுறா. நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு தனி வீடு வேணும்னு சொல்லும்போது அப்போ தமிழ் சொன்னதை பார்த்து யோசிச்சு பார்க்குறாங்க பாரதி. அப்போ தான் புரியுது, ஆமாம் ஆதியோட வீடு இருக்குமே, அது நம்ம வீடு தானே, அந்த வீட்டை போய் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, திரும்ப போய் பார்க்கலாமா,
கோயிலுக்கு போன பாட்டியும் இன்னும் வரல. அந்த பக்கமா தானே போயிருக்காங்க. போய் பார்ப்போம் அப்படின்னு நினைச்ச பாரதி ஆதியை கூட்டிட்டு அந்த பக்கமா போறாங்க. அங்க போற வழியில ஆதியோட வீட்டை பார்க்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஏலத்துல விடுறதுக்கு நிறைய பேர் ஏலம் எடுக்க வந்திருக்காங்க. இதை பார்த்த பாரதிக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, மித்ராவோட கார் இங்க நிக்குது. அப்போ ஆதியோட வீட்டை ஏலம் போடுறதுக்கு தான் வந்திருக்காங்களா? இதெல்லாம் பவானியும் மித்ராவும் போட்டு சதி திட்டமா? இந்த சதி திட்டத்துக்கு தான் அவ காலையில ஃபைல்ல வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாளா அப்படின்னு பாரதிக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ஆதிக்கு இது நம்ம வீடுங்கிறதே தெரியாமையே இருக்காங்க. ஆதி, இந்த வீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எப்போவோ வந்த மாதிரி தோணுது, ஆனால் என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லி ஆதி குழப்பத்தோடு இருக்காங்க. ஆதி, வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்கிறாங்க. ஐயோ, யார் வீடோ தெரியலையே, இதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறதுங்கிறாங்க. ஆதி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க வீடு தான், வாங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் ஆதியும் கூட்டிகிட்டு பாரதி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மித்ராவும் பவானியும் பாரதியை பார்த்துட்டு, இங்கே பார்த்தீங்களா மேடம், நம்ம இங்கே வந்தது தெரிஞ்சு திரும்ப இங்கே வந்து நிற்கிறா, நம்ம இப்போ எப்படி ஏலத்தில் விடுறது? ஏலம் எடுக்க வந்தவங்க பெரிய விஐபிங்க, இவங்களும் எல்லாரும் வந்திருக்கும் போது நம்ம முன்னாடியும் போகிறதுக்குள்ள பின்னாடியும் போகிறதுக்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னு மித்ரா யோசிக்கிறாங்க. அப்போது பவானியும், என்ன மித்ரா பண்ணுறது, இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு இங்கே வந்தானுங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியல மேடம், ஆனால் நான் வந்த விஷயம் கண்டிப்பாக அவளுக்கு தெரிய சான்ஸே கிடையாதுங்கிறாங்க. ஆனால் ஆதிக்கிட்ட கையெழுத்து வாங்கின ஃபைல் அங்கே தான் டேபிள் ஆயிருக்கு. இதை ஆதி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததும் அந்த ஃபைலை எடுத்து பார்த்துட்டு, இதுன்னு நான் போட்ட கையெழுத்து ஃபைல் இங்கே இருக்குங்கிறாங்க. அப்போ தான் பாரதிக்கு உண்மை தெரியுது. ஓஹோ, காலையில் பதுங்கி பதுங்கி வந்தது இதுக்கு தானா, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க வந்தாலான்னு கேட்குறாங்க. ஆதியும் ஆமாங்கிறாங்க. அப்போ அந்த ஃபைலை எடுத்து படித்து பார்க்குறாங்க பாரதி. படித்து பார்த்ததுக்கப்புறம் உண்மை தெரியுது. சரி, இங்கே தான் மித்ரா இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆதி, இங்கே ஒரு முக்கியமான ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பாரதி அந்த மித்ராவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. ஆதி கேட்ட கேள்வி, மித்ரா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மித்ரா பதில் சொல்கிறாங்க, இல்லை ஆதி, என் ஃப்ரெண்டை பார்க்குறக்காக வந்தேன், இந்த வீடு அழகாக இருந்துச்சு, இந்த வீட்டை ஏலத்தில் விடுறதா சொன்னாங்க, சரி நம்மளும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு போகலாமேன்னு நான் வந்தேன்னு சொல்லி மித்ரா சமாளிக்கிறாங்க. ஓ, அதுதான் கதையா அப்படின்னு நினச்ச பாரதி, ஆமாம், இந்த வீட்டை ஏலத்தில் விடுறது யார் மித்ரா, அவங்க யாருன்னு எனக்கு காட்டுறியா அப்படிங்கும்போது அங்கே பவானிங்கிற விஷயத்த மித்ரா சொல்ல முடியாமல் அப்படியே மென்று முழங்கிட்டு இருக்காங்க. அதான் பாரதி கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லுன்னு ஆதி கேட்குறாங்க. அப்போ ஆதிக்கு மித்ரா என்ன பதில் சொல்ல போகிறாங்க, மித்ரா சொல்கிற பதில் என்னவா இருக்குங்கிறதையும் நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்.